ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சுவையான அருமையான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. இன்றைக்கி சண்டேனால் மீன் எடுத்தோம். இந்த மீன் பேர் ஊலிங்க. இதை நல்லா நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். பொதுவாகவே சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் மீன் விரும்பி சாப்பிடுவாங்க. அதில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஊலி மீனில் என்ன சத்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒமேகா 3 அப்படிங்கிற கொழுப்பு அமிலம் இருக்குது. இந்த ஒமேகா 3 இதயத்துக்கு ரொம்ப நல்லது. இந்த ஊலி மீன் கடல் மீனுங்க. மனிதர்களுக்கு இருக்கிற குடல் புண்கள் அந்த மாதிரி நோய் இருந்துச்சு அப்படின்னா அதை விரைவாக குணப்படுத்தும் அப்படிங்கிறது இந்த மீனோட ஸ்பெஷாலிட்டிங்க. இப்போ இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 4 தக்காளி, ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து நல்லா வதக்கி எடுத்து வச்சுருக்கேங்க. அதை நான் இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. அதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக கடுகு உளுந்து, கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 ஸ்பூன் வெந்தயம், பொடியாக நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே நல்லா பொரியட்டுங்க. இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தக்காளி பேஸ்ட்டு அதை இதில் ஊற்றிக்கிறேங்க. ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையுமே இதோட ஆட் பண்ணிக்கிறேங்க. இதோட தேவையான அளவு தண்ணி விட்டு கலந்து விட்டுக்கிறேங்க. அப்புறமா இதோட 3 ஸ்பூன் வீட்டு மசாலா ஆட் பண்ணிக்கிறேங்க. இந்த மீனில் அதிக கொழுப்பு கிடையாதுங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நான் கல்லுப்பு போடுறேங்க. திரும்பவும் தேவையான அளவு தண்ணி விட்டு அதை நல்லா கலந்துக்கிறேன். ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து அது தண்ணியில் நல்லா ஊற போட்டுக்கிறேங்க. அப்புறமா ஒரு சில் தேங்காய் எடுத்து அதை நல்லா கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரேங்க. தேங்காய் அதிகம் ஊற்றினா நல்லா இருக்காது, கொஞ்சமாக ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். இப்போ அந்த அரைச்ச தேங்காயிலிருந்து தேங்காய் பால் எடுத்துக்கிறேங்க. தேங்காய் பால் தான் நான் ஊற்றுவேன், தேங்காய் அப்படியே அரைச்சி ஊற்ற மாட்டேன். நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பாலை இதோட ஆட் பண்ணிக்கிறேங்க. நான் சிங்கில் நிறைய பாத்திரம் சேர விட மாட்டேன், அப்பப்போ கழுவி எடுத்துருவேங்க. இப்போ புளி நல்லா ஊறிடுச்சுங்க. அந்த புளி கரைசலை இதோட ஆட் பண்ணிக்கிறேங்க. இது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதி வந்த உடனே அந்த பச்சை வாசனை எல்லாமே போய் அந்த மசாலோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா மீனை ஒன்று ஒன்று நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ மீதம் இருக்கிற இந்த மீனை நான் பொரிக்க போகிறேங்க. இதுக்கு உப்பு மசாலா எல்லாம் கலந்து
ஆட் பண்ணி வச்சிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்க்குறேங்க. இப்போ வந்து மசால் தூவிக்கிறேன். அப்பப்போ நம்ம அடுப்பை க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அதிகமான பிசுக்கு சேராது, அந்த எண்ணெய் பிசுக்கு அந்த மாதிரிலாம் சேராது. இப்போ மீன் வெந்துருச்சா அப்படின்னு பார்க்கலாங்க. இது நல்லாவே வெந்துருச்சு பாருங்கள். அதாவது மீனில் உள்ள அந்த சதை பகுதி நல்லா வெளியில் வந்திருக்கணும், அப்படின்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகே, மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உப்பு மசாலா எல்லாம் போட்டு கிளறி வச்சுருந்த அந்த மீன் வந்து நல்லா ட்ரை ஆகி ரெடி ஆயிடுச்சுங்க. இதை ஒன்று ஒன்றா போட்டு நம்ம பொரித்து எடுத்துடலாம். பொரிக்கிறதுக்கு நான் ஒரு சின்ன கடாய் வச்சுருக்கேங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். நிறைய பேர் வந்து தோசை கல்லில் தான் மீனை வந்து ஃப்ரை பண்ணுவாங்க. நான் வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் ஃப்ரை பண்ணுவேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஒவ்வொரு மீனாக எண்ணெயில் போடலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகி குக் ஆகிருச்சுங்க. இதை ஒவ்வொன்றா நம்ம எடுத்து டிஷ்யூவில் வச்சுக்கலாம். இந்த மாதிரியே மீதி இருக்க பீசஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க சாப்பிட்லாம்.